இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம் இரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுது ஆண்டவரே, உம் ஞானத்தை புரிந்தருளும். Bind and cast every unclean spirit in the mighty name of Jesus. Hallelujah. உம் ஞானத்தை புரிந்தருளும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. ஜீவ தண்ணீரை ஊற்றும் வார்த்தையால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. வாரும் தூய் ஆவியானவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இன்னைக்கு திருப்பாடல் 67வது சங்கீர்த்தனத்துல அது ஒரே ஒரு வசனம். நம்ம இந்த வசனங்கள் கேட்டிருப்போம். நம்ம முன்னாடியே ஆண்டவரோட வழிநடத்துவதோட முக்கியத்துவத்தை அதிகமா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்தெந்த விதத்துல கடவுளோட வழிநடத்துல பெறலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 67வது சங்கீர்த்தனத்துல ஆண்டவர் 4வது வசனம் நம்ம வழி நடத்துவது கடவுள் தான். திருப்பாடல் 67:4 வாசிக்கிறீங்களா? வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். தேசங்களை வழி நடத்துவது, தனித்துவமான ஒரு நபர்களை நம்ம ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த ஆண்டவர் விரும்புகின்றார். திருப்பாடம் 32ல 8வது வசனம் 9வது வசனம் கடவுள் தான் நம்ம வழிநடத்த விரும்புகின்றார். அவரோட வழிநடத்த இன்னைக்கு தெள்ள தெளிவாக எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம், அதை புரிந்து கொள்வதற்கு முறைகள் என்ன, அதோட தடைகள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முயற்சிகள் எடுப்போம். முதல் விஷயம், ஆண்டவரோட நம்ம நெருக்கமா வரோம், சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னு அப்படின்னா அதோட முதல் படி அப்படின்னு 1வது விஷயம் அப்படின்னா ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணும், புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆணவத்தை விடணும், தாழ்ச்சியில் ஆண்டவர் பிரசன்னத்திற்கு நம்ம வரணும். முதல் படி அப்படின்னு தாழ்ச்சி. இந்த சுய விருப்பங்கள், நம்ம விருப்பங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவரே இரக்கமாயிரும், அந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரோட நம்ம நெருக்கமாக வர ஆண்டவரோட நம்ம நெருக்கமாக வரும்போது, நம்ம தாழ்ச்சியுடன் வரும்போது அவர் நம்மளை உயர்த்துவார். நம்ம சுய விருப்பங்களை ஆண்டவரின் திருவுளத்தை நாடி நம்ம ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகின்றார். பல நேரத்துல ஆண்டவரின் பிரசன்னத்துல அவர் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு வர்றதுக்கு எப்படின்னா, நம்ம திட்டத்தை ஆசீர்வதிக்கணும்ன்ற எண்ணத்துல நம்ம வருகின்றோம். அப்படி இல்லாம ஆண்டவரே உங்க விருப்பம் என்ன, நீங்க எது விரும்பினாலும் என் நன்மைக்காக விரும்புகிறீர்கள் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் ஆண்டவர் பிரசன்னத்திற்கு வரணும். இப்ப ஒரு வேலை ஆசைப்படுறீங்க, இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, அதுல வரப்போற அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு 60,000 ரூபாய் இல்ல 1,00,000 ரூபாய் சம்பளம், 2,00,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த அவ்வளவு சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஆசைகளோட விருப்பங்களோட அவரு நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துல வரக்கூடாது. ஆண்டவரை நம்ம நாடுகின்றோமா, ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை நாடி அவர் பிரசன்னத்திற்கு வருகின்றோமா அப்படிதான் நம்ம எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கணும். தாழ்ச்சியுடன் தூய்மையான எண்ணங்களோட கடவுளோட மகிமையை நாடி, ஆண்டவரின் திருவுளத்தை நாடி நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பத்துல அவர் பிரசன்னத்திற்கு வரும்போது, அந்த எண்ணத்துல நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துக்கு, ஆண்டவரே நான் விருப்பப்படுவது உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அது மட்டும் நான் விருப்பப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு வரும்போது நம்ம அவர் வழி நடத்துவதை எளிதாக பெறலாம். இல்ல நான் ஆசைப்படுறது நடக்கணும், ஆண்டவர் நான் விருப்பப்படுறது செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல நீங்க அவர் பிரசன்னத்துல வரீங்கன்னா அவர் சத்தத்தை கேட்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய தடை. அது ஒரு மிகப்பெரிய தடை. அது எப்படின்னா, உங்களுக்கு தெளிவா அது ஒரு எப்படி தடையா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு தண்ணீர்ல மண் இருக்கு, அது கலங்குன தண்ணியா, அந்த தண்ணியை கலக்கணும்னா அந்த மண்ணுல தெளிவா தெரியாது.
நம்ம சுய விருப்பங்கள் இதெல்லாம் வந்து மண்ணு மாதிரி அந்த தூய தண்ணியை வந்து கலக்கிக்கிட்டு அது வந்து அசுத்தமாக்கிக்கிட்டு நமக்கு அழுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நேரம் விட்டீங்க அத இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர் பிரசன்னத்துல, ஆண்டவரே என் சுதந்திரத்தை எடுங்க, உங்க அன்பும் உங்க கிருபையும் எனக்கு அது போதும். புனித இக்னேஷியார் இக்னேஷியஸ் அவர் வந்து ஜெபித்த போது அவர் இப்படிதான் ஜெபித்தார், ஆண்டவரே என் சுதந்திரத்தை எடுங்க, உங்க அன்பும் உங்க கிருபையும் அது போதும் எனக்கு அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். முதல்ல தாழ்ச்சியுடன் சுய விருப்பங்கள், என் விருப்பம் நடக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக ஆண்டவரே உங்க திருவுளமே போதும் எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆண்டவரின் மகிமை மனதுல வைத்து நம்ம அவர் பிரசன்னத்திற்கு போகும்போது மூன்றாவது படி ஜெபம். ஆண்டவரே நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வந்து ஆவியானவரை அழைத்து ஆவியானவரால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுள் பிள்ளைகள், நம்ம அவர் வழி நடத்துவதை பெறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான எண்ணத்தில் அவர் பிரசன்னத்திற்கு வரணும். மிக முக்கியமான விஷயம் இதுதான். இது நம்ம செய்யாம மற்றதெல்லாம் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் சரி கஷ்டம். இன்னொரு தீர்க்கதரிசி சொன்னாலும் சரி நம்ம ஏற்றுக்கொள்ற மனநிலைக்கு வர மாட்டோம். ஏன்னா நம்ம விருப்பம் அங்க வந்து ஒரு சிலையாக நிற்கின்றது. முக்கியமா தெளிவாக புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் அடுத்த ஒரு ஜெபத்திற்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய இந்த 2 விஷயங்கள். தாழ்ச்சியுடன் நம்ம விருப்பத்தை விட்டு ஆண்டவர் விருப்பத்தை நாடி ஆவியானவரை அழைத்து ஆண்டவரின் வார்த்தை எடுத்து வாசிங்க. ஜெபத்தில் இதை வைங்க. ஆண்டவரே என்னை வழி நடத்தும் அப்படின்ற விருப்பத்துல நீங்க வந்து ஆண்டவர் வார்த்தை எடுத்து திருப்பாடல் 119 105வது வசனம், அவர் வார்த்தையே நம்ம பாதைக்கு விளக்காக இருக்கின்றது. வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 119 105வது வசனம். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் ஹல்லேலூயா. அப்போ அது ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவான். அவர் வார்த்தை வழியாக அவர் வழி நடத்துவார். ஜெபிக்கும் போது நம்ம சில பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு அப்படின்னா அது வழியாகவும் அவர் வழி நடத்துவார். உள்ளத்துல சில தூண்டுதல்களால அவர் வழி நடத்துவார். காட்சிகள் கனவுகள் வழியாக அவர் நம்மோட உறவாடுவார், அவர் பேசுவார், அவர் வழி நடத்துவார். திருப்பாடல் 16:7, யோவேல் புத்தகம் 2:28, திருத்துதர் பணிகள் 2:16-18 இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்சிகள் வழியாக கனவுகள் வழியாக அவர் நம்ம கிட்ட பேசுவார். ஒரே வசனம் மட்டும் வாசிச்சு இந்த விஷயத்த இதை நான் ஆழத்துல போக விரும்பல, இது பல வாட்டி நம்ம வந்து தியானித்திருக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 16 16, 17, 18 மட்டும் வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் பேசுகின்ற முறை இந்த காட்சிகள் கனவுகள் வழியாக நம்ம கிட்ட பேசுவார். இப்ப உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த காட்சிகள் கனவுகள் அப்படின்ற ஒரு சில வரங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் கிடைக்கணும், நம்ம எல்லாருக்கும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நாம இந்த தனித்துவ வழி நடத்துதல் எல்லாருக்கும் வந்து அந்த வரங்கள் கிடைக்கிறதுக்காக நாங்க பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். யாருக்காவது உங்களுக்குள்ள வந்து இல்ல அது எனக்கு கிடைக்கணும்னு விரும்புறீங்கன்னா அதுக்கு ஒரு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஆவியானவர் அதுக்காக ஆயத்தப்படுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உறுதியாக உங்களோட உறவாடுவார், உங்களை வழி நடத்துவார். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 16-18 வாசிக்கிறீங்களா? நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். ஆமேன் அல்லேலூயா. ஆமேன் ஹல்லேலூயா.
இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம், 4வது ஒரு இந்த ஒரு ஆண்டவரின் வழிநடத்துதலை பெறுவது எப்படி? 4வது ஒரு விஷயம் நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கா? அவர் கட்டளைகளுக்கு ஏற்றபடியாக இருக்கா? அவர் கட்டளைக்கு மாறாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. நமக்கு ஸ்டேட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற கடமைகளுக்கு எதிராக இருக்கின்றதா? நம்ம வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு கணவர், ஒரு மனைவி அப்படின்ற ஒரு சில பொறுப்புகள் கடவுள் கொடுத்திருக்கிறார். சரி, ஒரு பிரீஸ்ட், ஒரு குருத்துவராக இருக்கின்றோம். சில பொறுப்புகள் கடவுள் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளுக்கு மாறாக இருக்கின்ற ஒரு வழிநடத்துதலா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக, தெளிவுபடுவதற்காக. இப்ப என்னோட முக்கியமான ஒரு மெயினான ஒரு விஷயம், அழைத்துதல் என்ன? ஒரு நல்ல கணவராக இருப்பது அப்படின்றது, ஒரு நல்ல தந்தையாக, ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருப்பதுதான் முதல் அழைப்புதல். அதோட நான் வந்து ஊழியமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து 2வது அழைத்தல். இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஊழியத்துக்கு போற ஒரு நபரா இருக்கிறேன். ஆனா என் மனைவி வந்து பிரெக்னண்டா இருக்கும்போது முதல் 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாமிட்டிங், நிறைய மன உளைச்சல், நிறைய அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியல, பல பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்கள அவங்களோட தேவைகளை உதாசீனப்படுத்தி நான் வந்து வீட்டுல வேற யாரும் இல்லை பார்க்கறதுக்கு, உதவி செய்யறதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஊழியத்துக்கு போறதுக்கு எனக்கு அதிகமா விருப்பம் இருந்தாலும் என் விருப்பத்தை விட என் கடமைக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்து நான் வந்து அதை செய்யணும். அது முதல் கடமை அப்படின்றது இதுதான். எதில் வந்து அதான் ஸோ ஸ்டேட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடமைகளை விட்டுட்டு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இருக்கிற கடமையெல்லாம் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் போய் ஊழியம் செய்யறது அப்படின்றது ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். ஆனா எப்போ வந்து அவங்களால அந்த வாமிட்டிங் எல்லாம் கம்மி ஆனதுக்கு அப்புறம், வாந்தி எடுக்கிறதெல்லாம் கம்மி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெளியில போய் ஊழியம் செய்யற ஒரு சூழ்நிலை வர ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரே வந்து வீட்டுல உதவி செய்வதற்காக ஒரு வேலை செய்யற ஒரு நபர் வந்து ஒரு லேடி வந்து நான் உதவி செய்யறதுக்காக. அது அது மட்டும் இல்ல, கடவுளின் அன்புக்கு எதிராக, கடவுளோட மற்ற அயலானின் அன்பிற்கு எதிராக இந்த நம்ம எடுக்கிற முடிவு இருக்கின்றதா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். 5வது ஒரு விஷயம், நீங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு முடிவுகள் எடுக்கிறோம், ஆவியானவர் கடவுளோட வழிநடத்தல் நம்ம பெற விரும்புகின்றோம், ஆவியானவர் வழிநடத்தல் பெற விரும்புகின்றோம் அப்படின்னா அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில பேர் வந்து அதான், ஆனா இது வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த சூழ்நிலை மட்டும் பார்த்து முடிவெடுத்தா போதும், இந்த ஆஹ் இந்த இது அப்படி கிடையாது. இந்த எல்லா விஷயங்களும், பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது எடுக்கிற ஒரு விஷயம். சில பேர் சூழ்நிலைகள் மட்டும் பார்த்து முடிவெடுப்பாங்க. இந்த ஆவியான முக்கியமா இந்த ஆவியான கடவுளை வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காதவங்க இந்த சூழ்நிலை மட்டும் எடுத்து முடிவெடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம முடிவெடுக்கும் போது சில கதவுகள், சில சூழ்நிலைகள் வந்து எல்லாம் சரியான மாதிரியே இருக்கும். நான் சொன்னேன், இப்போ ஊழியத்துக்கு போற நேரமா பார்த்து கரெக்டா வந்து ஒரு ஆள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து என் மனைவிக்கும் ஏற்றபடியான ஒரு நபர் வீட்டுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு இருந்தாங்க. எல்லாம் வந்து ஆண்டவர் சரிப்படுத்தினார். அந்த உங்க சூழ்நிலைகள் மாறுகின்றதை நீங்க கவனிக்கலாம். ஆண்டவருக்கு ஏற்றபடியாக வருகின்றது. இப்போ என் கல்யாணம் பண்ற ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் அப்பாவுக்கும் வந்து சில விதமான அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கிற நபர்கள். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் மனைவியை தேர்ந்தெடுக்கிறவங்க யார் வந்து கல்யாணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரே மனதாக ஆவியானவர் ஒரு இந்த ஒன்றிப்பில் வந்து அவர் செயல்படுகின்ற ஒரு நபர். ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்ஸ் இன் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அவர் ஒன்றிப்புல வந்து செயல்படுகின்ற ஒரு நபர். ஆவியானவர் எல்லார் மனதிலும் ஒரே ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்வார். எபேசியர் 4வது அதிகாரத்துல 3வது வசனம், கடவுளின் சரீரமாக நம்ம இருக்கின்றோம். எபேசியர் 4:3 அந்த ஒரு ஒன்றிப்புல அவர் செயல்படுவார். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும்
ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமென். ஒருமைப்பாட்டுல ஆவியானவர் நம்மளால அற்புதமா செயல்படும். ம். அப்போ அவங்க 2 பேருக்குமே ஒரு வெவ்வேறு அபிப்பிராயங்கள் இல்ல. 2 பேருமே ஏற்றுக்கொண்டாங்க. நானும் ஜெபிக்கும்போது அந்த சமாதானம் வந்தது. இந்த 5வது விஷயம் அப்படின்றது நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும். ஆவியானவர் செயல்படும்போது முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்றது நம்ம செய்ய போற விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது நமக்கு ஒரு சமாதானம் உள்ள இருக்கா? ஆவியானவர் நாளை நம்ம இதயத்தில் ஆவியானவர் இருக்கிறார். ஞானஸ்தானம் வழியாக ஆவியானவர் நம்ம பெற்றிருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஆண்டவரோட நெருக்கம் நம்ம உணருகின்றோமா? அந்த நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு கவலை இருக்காது. நமக்கு ஒரு சமாதானம் இழந்தா மாதிரி ஒரு உணர்வு இருக்காது நமக்குள்ள. 6வது விஷயம் அப்படின்றது ஆவிகளை பகுத்தறியறது அப்படின்றது உள்ளத்துல ஆவியானவர் செயல்படுகின்றார். சாத்தான் செயல்படுறதா ஒரு கோவம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், புலம்பல் இருக்கும். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் நமக்குள்ள நமக்கு ஆவியானவர் நமக்கு அந்த ஒரு தெளிவு தருவார், ஒரு சமாதானம் தருவார், உள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். 7வது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ எனக்கு கல்யாணம் இந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்ற மனைவி ஆண்டவர் வாழ்க்கையில கொண்டு வரும்போது நானா முடிவெடுக்கணும்னா நம்ம சுயநலத்தில் நம்ம எளிதாக நம்ம முடிவெடுத்துருவோம். சுயநலத்தில் நம்ம எளிதாக முடிவெடுத்துருவோம். 7வது ஒரு விஷயம் அப்படின்றது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். ஆவியானவரில் வழி நடத்தப்படுகின்றவர்கள் நம்ம உணர்ச்சிகளால பல நேரத்துல எளிதாக முடிவுகள் எடுத்துரும். நம்ம எளிதான வழியை நம்ம பார்க்கின்ற நபர்கள். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கே, நம்ம அதை எளிதா இருக்கே, நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றது நம்ம யோசிப்போம். அப்படி இருக்கிற நபர்களாக இருக்கும்போது ஒரு வழிகாட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கின்றார்கள். நமக்காக ஜெபித்து ஒருத்தவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு ஆவியானவர் வழிநடத்தல் பெறுகின்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஜெபிக்க நம்ம வழிநடத்தல் கேட்கறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு செயல். மனைவி கல்யாணம் பண்ற நேரத்துல நான் மட்டும் முடிவு எடுக்கல. எனக்கு இருந்த ஒரு வழிகாட்டியா அவர்கிட்ட ஜெபத்துக்கு நான் சென்றேன். அவர் ஜெபித்தார். அவர் ஒரு வழிநடத்தல் கொடுத்தாரு. அது அது ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இருந்தது. ஆனா எல்லாரையும் நம்ம வழிகாட்டியா எடுத்துக்க கூடாது. ஆவியானவரால வழிநடத்தப்படுகின்ற நபரா இருக்கணும். சில பேர் இந்த உலக சிந்தனையால அவங்க வழிநடத்தப்படுகின்றவர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இது சரியா தப்பான்னு கேட்டா உலக விதமா தான் பதில் கிடைக்கும். அப்படி இல்லை. ஆவியானவரான வழிநடத்தப்படுகின்ற நபர்கிட்ட நம்ம போய் கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சாதாரணமா யோசிக்க கூடாது. அடுத்தது நம்ம இதுலயே நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். தியானிக்கும் போது ஜெபத்துல வைக்கும் போது இயேசுவானவராக இருந்தால் எப்படி அவங்க செயல்படுறாங்க, மாதமாவா இருந்தா இந்த சூழ்நிலையில எப்படி செயல்பட்டிருப்பாங்க, ஒரு புனிதராக இருந்தால் அவங்க எப்படி செயல்பட்டிருப்பாங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பல பேர் நம்மளை வழிநடத்துறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில முடிவுகள்லாம் எடுக்கும்போது 2-3 பேர்கிட்ட ஜெபிச்சுதான் நான் முடிவெடுப்பேன். முக்கியமான சில முடிவுகள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறீங்களா? திறமையுள்ள தலைமை இல்லையே நாடு வீழ்ச்சியுறும். அறிவுரை கூறுபவர் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி. திருத்தூதர் பணிகள் 21வது அதிகாரம் 10லிருந்து 14 தீர்க்கதரிசிகள் பவுலை இனி வரப்போற கஷ்டங்களை பற்றி அவங்க சொல்றாங்க, அவங்க வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு சமூகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு விஷயம்.
8வது ஒரு விஷயம் அப்படின்றது, நம்ம எடுக்கின்ற முடிவுகள் அதுல வந்து சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயக்கப்படாதீங்க. சில பேர் மன்னிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கலாம். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன், நமக்கு தெரிந்த விஷயங்கள் அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். நம்ம சக்திக்கு மீறின சில விஷயங்களாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம். நான் வந்து ஒரு 34 39 வருஷம் வந்து சென்னையில தான் இருந்தேன். பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில தான். கடைசி ஒரு 2 3 வருஷமா தான் இங்க இங்க வந்து சாலக்குடியில கேரளாவுக்கு வந்திருக்கேன். அது எனக்கு அது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமா இருந்தது இல்லை. ஏன்னா என் நண்பர்கள் எல்லாருமே வந்து, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து சென்னையில தான். அவ்வளவு பேர் இங்க கிடையாது, நண்பர்கள் வந்து அவ்வளவு கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு இங்க வர்றது அப்படின்னு சொன்னா அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா எவ்வளவுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு சிலுவையாக தெரியுது. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு, இந்த வேலையில போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, சில முடிவுகள் எடுக்கிறது கஷ்டமா இருக்குன்றதுனால நம்ம வேண்டாம் வைக்க கூடாது. ஆவியான ஒரு வழிநடத்துதல், பல பேரோட வழிநடத்துதலை பெற்று இங்க வந்தது போது, நான் எதிர்பார்த்ததை விட, நம்ம படுற கஷ்டங்களை விட மேலான ஆசீர்வாதங்கள் நம்ம பெறலாம். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுறோம், நான் வந்து அந்த கஷ்டத்தை வேண்டாம்னு சொல்லி நான் அங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னா, பல ஆசீர்வாதங்கள் என்னால வந்து நான் இப்ப பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற பல இடத்துல வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறேன். பல ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. இங்க என்னோட என்னோட அப்பா வீட்டு நபர்கள் இந்த சைடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வார்த்தையை பல வாட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய வந்து வாய்ப்புகள் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதனால சில முடிவுகள், சிலுவை அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில அதெல்லாம் வேதனையா இருக்கும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனக்கதவை வந்து மூடிடக்கூடாது. அதை வந்து நம்ம ஆஹ், அது வந்து கவனமா இருக்கணும். அந்த விஷயமா அதெல்லாம் என்னால முடியாது, ஆவியானவரால அது செயல்படவே முடியாது. ஒரு சிறந்த மனப்பான்மையோட நம்ம வந்து ஆவியானவர்கிட்ட வழிநடத்தல பெற முயற்சி செய்யணும். 9வது விஷயம் அப்படின்றது, நம்ம எடுக்கின்ற முடிவு எடுத்துட்டீங்க, ம், மன உறுதியோடு செயல்படும், தாழ்ச்சியுடன் செயல்படுங்க. ஆண்டவர் வழி நடத்தி இருக்கின்றார், இனி ஆண்டவர் என்னோடு இருப்பார், நம்பிக்கையுடன் செயல்படுங்க. தவறு தவறு செஞ்சிருப்போமோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம நம்ம அண்மையில் இருக்கின்றார், நம்மளை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் வந்து அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கையில் அவரு நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிட மாட்டார். இணைச்சட்ட நூல் 31வது அதிகாரத்தில் 6வது வசனம். இணைச்சட்ட நூல் 31ல 6 வாசிக்கிறீங்களா? இணைச்சட்ட நூல் 31ல 6. வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம செயலாற்றணும். அவர் நம்மோடு இருப்பார். யோசேப்பு, பழைய ஆகமத்தில் யோசேப்பு பல இடத்துல அவர் சென்றார். பல இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள். அதுக்காக கடவுள் வந்து சிறைச்சாலையாக இருக்கட்டும், கடவுள் அங்க இருப்பார், நம்ம கைவிட மாட்டார். கடவுள் பார்த்துக்குவாரு நம்பிக்கையில அந்த முடிவுகள் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம திரும்ப பார்க்க கூடாது. எப்பவுமே வந்து நம்ம நேத்தி கூட நான் வந்து குரூப்ல வந்து ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தேன். சாத்தான் எப்பவுமே வந்து, நான் கடந்த காலத்துல அந்த தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கவலைப்படுறதுக்கு அவன் வந்து, சாத்தான் எல்லா தூண்டுதலும் வந்து கொடுப்பான். அதுல வந்து மனம் தளராது. எல்லா சூழ்நிலையும் நம்ம நன்மைக்காக மாற்றக்கூடிய நம்ம கூட இருக்கு கடவுள், நம்ம கூட இருக்கு. 10வது விஷயம், இந்த விளைவுகளை, அதனால வந்து வரகின்ற எல்லா விளைவுகளும் கடவுள்கிட்ட அர்ப்பணி.
அது தோல்வியாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கும். ஆண்டவரே, உங்க விருப்பமாக இருந்தால் மட்டும் இது நடக்கட்டும், இல்ல அது தோல்வியாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையின் கதையை எழுதுவதற்கு அவர் அனுமதி. நம்மளோட வேலை அப்படின்றது அவர் நம்பிக்கை வைப்பது, வேற ஒன்றும் கிடையாது. இதுவும் கடந்து செல்லும், கடந்து போகும். கடவுள் மாற மாட்டார். நம்மளோட பொறுமை வழியாக ஆண்டவரின் திட்டத்தை, நம்பிக்கையும் பொறுமையின் வழியாக ஆண்டவரின் திட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரின் திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும், செயல்பட முடியும். கடைசி ஒரு 4 நிமிஷம் நான் ரீகேப். நிறைய பேர் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கிறீங்க. முதல் விஷயம் என்ன? தாழ்ச்சியுடன், சுய விருப்பம், ஆணவத்தோட இல்லை, சுய விருப்பமும் இதான் ஆணவம். நான் விரும்புறது நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முடிவுகள் எடுக்க முடியாது, அவர் வழிநடத்தல பெற முடியாது. ஆண்டவரே இரக்கமாயிரும், நான் பாவி இரக்கமாயிரும் அப்படின்ட்டு, ஆண்டவரே உங்க திருவுளம் மட்டும் நான் நடக்கட்டும், என்ன விளைவாக இருந்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லா தீமையிலிருந்து நன்மை கொண்டு வரக்கூடியவர் அவரு அப்படின்ற விசுவாசத்தில், ஒரு தூய்மையான எண்ணத்தில் ஆண்டவர் மகிமை நடக்கணும். எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அந்த காசு கிடைக்கும், இந்த செல்வாக்கு கிடைக்கும், பேரு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இல்லாமல் ஆண்டவரின் மகிமைக்காக தூய்மையான எண்ணத்தில் ஆண்டவரின் பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் சுதந்திரத்தை எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது, ஆனா உங்க அன்பும் உங்க கிருபையும் எனக்கு அது போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் பிரசன்னத்தில் ஆவியானவரோட வழிநடத்தலை பெற்று, ஆவியானவரை வாருமையா என வழிநடத்தும், ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு கடவுளோட பிள்ளைகள் என்ற விசுவாசத்தில் அவர் வார்த்தை எடுத்து நம்ம வாசிக்கும் போது அவர் வழி நடத்துவார், வார்த்தை வழியாக வழி நடத்துவார். அப்ப ஆவியானவர் உள் உணர்த்துகளால் அவர் வழி நடத்துவார். அவர் சில காட்சிகளால் உங்களை வழி நடத்துவார். அவர் கனவுகள் வழியாக, உள் உணர்த்துகள் வழியாக வழி நடத்துவார். நான் எடுக்கின்ற முடிவு என்னோட என் வாழ்க்கையின் இந்த சூழ்நிலையின் வழியா ஏற்றபடியாக இருக்கின்றதா கேளுங்க, சிந்திங்க, அதை தியானிங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நான் சிந்திக்கின்றேனா? ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்பும் அயலான் மேல இருக்கின்ற அன்புனால நான் இந்த முடிவுகள் எடுக்கின்றேனா? சிந்தித்துப்பார். இந்த சூழ்நிலைகள் வழியாக ஆண்டவர் ஏதாவது தடை கொண்டு வர விரும்புகின்றாரா, தடை கொண்டு வராரா அப்படின்னு சிந்தித்து பாருங்க. இது கடவுள் கொண்டு வர தடையா, இல்ல சாத்தான் கொண்டு வர தடையா அப்படின்னு சீர்தூக்கி ஆவிகளை பகுத்தறிய முயற்சி பண்ணு. எது நேர்ந்தாலும் நன்றி சொல்ற அந்த மனப்பான்மையில் இதை ஆண்டவரோட சத்தத்தை கேட்க நம்ம முயற்சி எடுக்கணும். சில விஷயங்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் இருந்தாலும் பரவாயில்லை இருக்கலாம். அதனால அதையும் நம்ம யோசிச்சு செய்ய வேண்டியிருக்கும். உள்ள அந்த அமைதி எடுக்கும் போது எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு அமைதி இருக்கின்றதா அப்படின்னு சீர்தூக்கி பாரு. வழி நடத்தப்பட்ட ஒரு ஆவியானவனால் இயக்கப்படுகின்றவரோட சேர்ந்து இந்த எடுத்த முடிவு ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இருக்கா அப்படின்னு சீர்தூக்கி பாரு. அது ஒரு கஷ்டமான முடிவாக இருந்தாலும், சிலுவை இருக்கின்ற முடிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சக்திப்படுத்துவாங்க. அந்த எடுத்த முடிவை நம்பிக்கையை மனம் தளராதே. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் அந்த விளைவை கடவுள்கிட்ட அர்ப்பணி. இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாலாவது அப்படின்றது நான் எடுத்த முடிவு ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கா, என்னோட வாழ்க்கையின் நிலை. இப்ப நான் ஒரு அப்பாவா இருக்கேன், ஒரு தகப்பனாக இருக்கிறேன், நான் ஒரு கணவராக இருக்கின்றேன்னு சொன்னா என்னோட வாழ்க்கையின் நிலைக்கு ஏற்றபடியாக இருக்கா. சில நேரத்துல சில பேர் கடமையை விட்டுட்டு அவங்க வேற பல ஊழியங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். கடமையை விடக்கூடாது. நமக்குன்னு இருக்கிற பொறுப்புகளை, கடவுள் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை செய்து நம்ம மற்ற ஊழியத்துக்கெல்லாம் போகலாம். நம்ம பொறுப்பெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன் அப்படின்றது கடவுள் விரும்பவே மாட்டார் இந்த சூழ்நிலை.
ஆண்டவர் மேல இருக்கின்ற அன்பில் நான் இது செய்கின்றேனா, அயலான் மேல இருக்கின்ற அன்பில் நான் இது செய்கின்றேனா அப்படின்னு வந்து நம்ம எடுக்கின்ற முடிவை நம்ம வந்து தூக்கி பார்க்கணும். சில நேரத்துல மற்ற சில பேரோட மேல இருக்கின்ற வெறுப்புல நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்யணும். கோவம் இருக்கும், அதனால சில பேர் உதவி பண்ண மாட்டோம். அவங்க உதவி கேட்பாங்க, சில நேரம் சில கோவம் இருக்கிறதால செய்ய மாட்டோம். ஸோ அதனால எந்த எந்த ஒரு எண்ணத்தில் நான் செயல்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சிந்திக்க ஆண்டவர். சரிங்களா? அதுதான் 4வது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ரத்த தாரங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரின் ஞானத்தை புரிந்து மைண்ட் அண்ட் காஸ்ட் அவர் unclean spirit for the mighty name of Jesus we pray. எங்களோட உறவான ஆண்டவரை எங்களை வழி உங்க வார்த்தையை செவிசாய்த்து உங்க ஆவியானவரோட வழி நடத்தப்படுகின்ற மக்களாக எங்க அனைவரும் மாற்றும் ஆண்டவரை. Receive the peace of Christ in the name of Jesus we pray. Amen. God bless you. நாளைக்கு ஜெபத்திற்கு வாங்க. ஃப்ரைடே ஜெபம். God bless you. Have a nice day. Thank you.